இது எப்பயுமே டிஎம்கே தான் வரும். இந்த வாட்டி எப்படின்னு தெரியல எனக்கு. எப்பவுமே டிஎம்கே தான் எப்பவுமே வருவாங்க. DMK இதுக்கு முன்னாடி டிஎம்கே இங்க நிறைய நல்லது பண்ணிருக்காங்களா? இல்லப்பா, இந்த இந்த தொகுதியில் அவங்க சரியா செய்யல. விஜய் இந்த இடத்துல போட்டி போடுறாரு. சோ அவருக்கான வரவேற்பு எப்படி இருக்கு மக்கள் கிட்ட? நிறைய வரவேற்பு தான் இங்க. நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறாங்க. ஆதரவு கொடுக்குறாங்க. வாய்ப்புன்னா எல்லாருமே புதுமுகமாக இருந்தால் யாருன்னு சொல்கிறதுக்கு முழிக்கணும். இது எப்பயுமே ரிசர்வான தொகுதி பெரம்பூர் தொகுதி திமுக தான். முதல்வர் கேண்டிடேட்டா விஜயே இந்த தொகுதியில போட்டி போடுறாரு. அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அந்த தொகுதியில. ஜெயிக்கிறதான வாய்ப்புனா இதுக்கு முன்னாடி நான் என்ன செஞ்சுக்கிறேன்னு நான் சொல்லணும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்றதை தெரியப்படுத்தணும், தெளிவாக தெரியப்படுத்தணும். இது ரெண்டு விஷயத்தையும் இல்லாமல் எதை நம்பி நாங்கள் ஓட்டு போடுவாங்க ஜனங்க? ஒரு நம்பிக்கை வரணும் இல்லையா? நம்பிக்கை வந்தால் நிச்சயமாக ஜெயிப்பார். ஏன்னா சினிமா துறைன்னும் போது நடிகர் என்ற விஷயத்தில் விஜய் ஆகிட்டார். இப்போ ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, அவங்க இருந்தாங்களோ அவங்களும் ஒரு நடிகராக தான் வந்தாங்க துறையில். அதே சமயத்தில் அது வந்து கட்சி ரீதியாக போய்டும், அவங்க வின் பண்ணிட்டாங்க. இது எந்த கட்சியும் சார்ந்து இல்லை. இந்த மோடி எல்லாம் போட்டு மோடி அலை அது இதெல்லாம் சேர்ந்து நம்பிக்கை இல்லாத விசுவாசமாக போயிடுது ஜனங்க மத்தியில். இவர் போயிட்டாக்கா மோடி கையில் சேர்ந்துருவாரோ, மோடி சொல்கிற பேசுவாரோ என்று அவர் சொல்கிறத இவர் செய்துடுவாரோ, இல்லை நம்ம தமிழ்நாட்டை விற்றுருவாங்களோ, இல்லை இவங்களோட இல்லாமல் அவங்க கையில் கமிஷன் வாங்கிக்கின்னு ஒதுங்கிக்குவாங்களோ, இல்லை அவர் சொல்கிறபடி இவங்க சட்டப்படி இவங்க ஆடுவாங்களோ என்ற அச்சங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் பார்க்க போனால் சூழ்நிலையில் அப்படி தான் இருக்குது. ஏன்னா மோடியை யாரும் விசுவாசமாக நம்பவே இல்லை. நம்பாததுனால மோடியோட ஐக்கியம் இருக்குது என்றதால் எல்லாருக்கும் அந்த ஒரு சந்தேகம் ஏற்படுது.